கே பாலச்சந்தர் முன்மொழிந்திருக்கிறாரு, நாசர் அவர்களுக்கு முன்மொழிந்திருக்கிறாரு, அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள். எங்க போனீங்க? அமெரிக்கால இருந்து வந்தீங்களா? உங்க குருநாதர் சாவுக்கு வந்தீங்களான்னு கேட்கிறேன். 15 லட்சம் ரூபாங்க. அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து திரும்பி போயிருக்கலாம். குருநாதர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்காவில் உங்களுக்கு வந்து குருநாதரை பார்க்க முடியல. நீங்க முன்மொழிவீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். கேட்டா கமலஹாசனை திட்டுவதற்கு, கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு அருகதை யார் சொல்றா? கார்த்தி. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு முன்னாடி பல வித்தைகள் கத்தவனா? சாதாரண மனிதன் என்ன நினைச்சிடாதீங்க, சீண்டி பார்க்காதீங்க. என்ன கேட்டா நீங்க ரகசியங்கள் வெளியிடுவீங்க சொன்னீங்களே, உடனடியாக ரகசியங்கள் வெளியிடுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். தமிழகத்தில் என்னால் இருக்க முடியவில்லை என்று ஏளனம் செய்தாரே கமலஹாசன் அவர்கள், அமெரிக்காவில் போய் சொல்றார் ஒரு கூட்டத்தில், they have chased me out of Tamil Nadu. Will you take me to America? Yes, yes. உங்களை எடுத்துக்கோ. எங்க? அமெரிக்காவில் போய் தமிழகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகம் என்னை துரத்தி விட்டது என்று சொல்கிறார். மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவரை பற்றி ஏளனம் செய்கிறார் தமிழகத்தை பற்றி. அங்க அப்புறம் வந்து பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்றவங்களா ஒரு மனுஷனாங்க. வீரன்னா இருந்து பார்க்கணும். சோதனை வேதனை கடந்து சாதனை படைப்பவன் மனிதன், அவன் வீரன். உடனே ஒப்பாரி வச்சு அழுது உடனே எல்லாரும் ஓடி போய், ஐயோ கமல் சார் போயிடாதீங்க சார், ஐயோ நீங்க ஊரை விட்டு ஓடிடாதீங்க சார், நீங்க ரொம்ப முக்கியம் சார், கலை உலகத்துக்கு நீங்க தான் பிரம்மா சார். எல்லாரும் நடிகன் தான், எல்லாருக்கும் நடிக்க தெரியும். எல்லாரும் ஒரு மேடையை கொடுத்து நடிக்க சொன்னா எல்லாரும் தான் நடிப்பாங்க. அது டைரக்டர் கையில் இருக்கு. அந்த நடிகரிடம் என்ன இருக்கிறது வெளியே கொண்டு வருவது டைரக்டரோட வேலை. உங்களுக்கு கிடைச்ச டைரக்டர் சில சமயத்தை நீங்க நடிக்கிறது வந்து நடிப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு ஆங்கிலத்தை பேசி நீங்க நடிப்பெல்லாம் பெரிய நடிப்பு நீங்க சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரியும், நடிக்க தெரியும். அதனால கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்ன நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நினைச்சிட்டு இருக்கணும். ஏன்னா அது நான் வந்து நன்றி கேட்கலனா 36 மணி நேரம் உட்காந்து சொல்ல பார்த்தவங்க சொல்றாங்கல்ல, தூங்கவே இல்லைங்க. 36 மணி நேரம் கண் அப்படி மூட கூட இல்லை. 5:30 மணிக்கு ஒரு ஜஸ்வந்த் பந்தாரி என்ற பைனான்சர் நான் போய் பார்க்கறது எனக்கு எதுக்குங்க? அவருக்கு 28 கோடி ரூபாய் தரணும், 1.5 கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவ்வளவுதாங்க முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்றேன். யாருக்காக? என் படம் ரிலீஸுக்கா? உங்க படம் ரிலீஸுக்கு, உலகநாயகன் படம் வெளியே வர வேண்டுமே என்ற எண்ணத்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன். லிங்குசாமி வச்சு ஒரு படம் பண்ணல, கமலஹாசன் சார் கூட நான் நடிச்சதே கிடையாது. ஆனா அதுக்காக என்ன உட்கார வச்சாங்க, போய் பேசினேன்.